ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெவல் தமிழ் கேமிங் அண்ட் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப் 3. ஆக்சுவலி நான் இன்னொரு கேம் பார்த்தேன், அதில் கிராஃபிக்ஸும் நல்லா தான் இருந்தது. சரி, அப்போ அதை போட்டிருக்கேன்னு கேட்டால் போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அதில் என்ன ஒரு கோளாறு என்றால், ஒரு நிமிஷம் இருந்துச்சு, நான் கிராஃபிக்ஸ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வர வெயிட் பண்ணுங்கள். அது என்ன, நான் அது என்ன கதைன்னு வந்து சொல்கிறேன். இன்னொரு கேம் பார்த்தேன் கைஸ். அது என்னென்னா ரொம்ப கிராஃபிக்ஸும் சூப்பராக தான் இருந்தது. ஆனால் என்ன விளையாடுறப்ப என்னென்னா அது ரொம்ப சின்ன கேம் மாதிரி இருக்குது. 200 கிலோமீட்டர்னு ஒரு இது காட்டுச்சு. சரி, சும்மா விளையாடி பார்ப்போமேனு விளையாடி பார்த்தா 200 2 செகண்டில் முடிஞ்சிச்சு. ஐயோ, எப்படின்னா நம்ம 20 இதை ஒரே நேரத்தில் பண்ணிடலாமேன்னு பார்த்தா ஆட் வருது மறுபடியும். இப்போ நடுவில் ஆட் வந்துச்சு, சரி மன்னிச்சிருங்க. இப்போ பாருங்கள், அதனால தான் நான் இந்த கேமே போட்டுடலான்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு கேம் கூட பிளானில் வச்சுருக்கேன் கைஸ், விச் இஸ் ட்ரக் டிரைவிங் ட்ரக் சிமுலேட்டர் ப்ரோ 2. ஏன்னா அது கிராஃபிக்ஸ் சைஸும் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த கேமு. அதனால் அது போடலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் வேறு மாடு வேறு ஏற்றி வச்சுருக்கேன் கைஸ் இந்த வாட்டி. அது என்ன மாடுங்கிறது உங்களுக்கு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். நாளைக்கு தான் நான் அந்த வீடியோவை போடுறப்ப நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த மாடை ஏற்றுறதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் கைஸ் தெரியும். ஏன்னா ரொம்ப நேரம் போராடி போட்டேன், பிரேக் அடிக்கல தான். இப்போ அந்த மாடை ஏற்றுறதுக்கு என்னவோ பண்ணேன் கைஸ். அதுக்கப்புறம் அதை அதில் போட்டு பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பண்ணனா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட மைண்ட் கிராஃப்ட் கூட போட சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு கூட மைண்ட் கிராஃப்ட் ஏன் போடலன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு லாஸ்ட்டாக நான் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதான் இன்னொரு வீடியோ எப்போ போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி கைஸ், நான் மைண்ட் கிராஃப்டில் நிறைய பண்ணிட்டேன். இப்போதைக்கு லிட்டரலி சொல்ல போனால் நான் இதெல்லாம் கூட பண்ணிட்டேன். அது பேர் என்ன, ஆனால் என்னால் வேர்ஷன் அப்டேட் பண்ண முடியல கைஸ். வேர்ஷன் அப்டேட் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தோணுது. அப்புறம் அதை அப்டேட் பண்ணி என் வேர்ல்டு போயிடுமோன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு உங்களுக்கே தெரியும், நமக்கும் இந்த வேர்ல்டு அப்டேட்டுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. ஸோ அதனால தான் ஆக்சுவலி நான் அதை கால் ரன்லாம் வச்சு ஒரு நிமிஷம் இருக்கு. சவுண்ட் கேட்குறேன், கொஞ்சம் கேம் சவுண்ட் ரொம்ப கம்மியாக கேட்குது. இப்போ கேட்குது பாருங்க கிளியராக. அதில் நான் கால் ரன்னு, இந்த ட்ரிப் ஸ்டோனு, அந்த ட்ரிப்பெல்லாம் வச்சு லாவா வச்சு கிட்டத்தட்ட 5 பக்கெட் 6 பக்கெட் வச்சு நானே ஒரு லாவா பூலே க்ரியேட் பண்ணதான் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வேறு வழியே தெரியல. நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் வேலைக்கு ஆகலையே. அதனால தான் இந்த வழி. ஆனால் அதை நான் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டு எனக்கு மட்டும்தான் மிஸ் தெரியும். ஏன்னா அதுக்கே நான் ஒரு 2 3 4 5 நாள் செலவு பண்ணேங்க மிஸ். அதோட நான் இப்போ எனக்கு தேவையான அப்சைடினும் என் கையிலேயே இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மைண்ட் கிராஃப்ட் போட்டேன்னா எண்டுக்கு போய் நெதருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா தான் இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த கேம் விளையாடுவோம். ஆக்சுவலி கைஸ், நான் இதில் இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா வச்சுருந்தேன். அது என்னாச்சுன்னா கோளாறு கொடுத்துருச்சு, எரேஸ் ஆகிட்டு இருந்தது. சரி, வேறு வழியில் நான் மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கணுன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அப்படியே அடித்து ஓட்டணும். வண்டி யாராவது ஒரு ட்ரக்கில் 100 கிலோமீட்டர் போகிறேன் கைஸ். நம்ம லிட்ரலி 100 கிலோமீட்டர். நான் இதை ஆக்சுவலி அதனால தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது ஏற்கனவே கொஞ்சம் தூரம் மட்டும் ஓட்டுட்டேன். ஐயோ, திரும்ப 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 ஐயோ, செத்துச்சு. ஆனோ பிரேக் நினச்சேன் கைஸ், நல்லா போகுதேன்னு நினச்சேன். சிறப்பு. இதுக்கு எங்கேருந்து எவ்வளோ காசு வாங்க போகிறானுங்கன்னு தெரியலையே. ஆஃப் ரோடு வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தீங்க சார். நம்ம தான் ஆஃப் ரோடில் வண்டி சூப்பராக போகுது. ஆஃப் ரோட்லேயும் 40 கிலோமீட்டர் போகுது, 50 கிலோமீட்டர் போகுது. என்னென்ன சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்கு கேஸ். ஓகே, இப்போ ஏறலாம். ஓகே, வெற்றிகரமாக நம்ம வந்துட்டோம் கைஸ். ஆஃப் ரோடை விட்டு ஏறுறது
சே, இதே நாம் பஸ் மிலிட்டரி இந்தோனேஷியா வந்து இந்நேரத்துக்கு அழுத்திருக்கலாம், அழுத்திருக்கலாம். என்ன பண்ணுறது, இதில் ட்ரக் ரொம்ப பொறுமையாக போகுது. ஆனால் இந்த கேமில் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் நிறைய வேலை செய்யுங்க, அதனால நம்ம பார்த்து ஓட்டணும். ஸோ இந்த தூங்குற இடத்துல எப்படி தூங்குறது தாங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. நான் என்னென்னோ பண்ணி பார்த்துட்டேன், அதில் போய் படுத்துட்டேன், உருண்டுட்டேன், தூங்க மட்டும் மாட்டேன்ட்டான். சரி, அதுக்காகவே நான் ரொம்ப நேரம் தூங்காமல் ஓட்டின்னு இருந்தேன். ஒரு வாட்டி ஆக்சுவலி நான் டேட்டா சேவ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் ரொம்ப நேரம் ஓட்டி கிட்டத்தட்ட நான் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தேன் கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 16,000 கிட்டே வச்சுருந்தேன். ஆனால் அது மொத்தமாக போயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு. ஓகே, இப்போ பெட்ரோல் நல்லா ஒரு நிமிஷம் கைஸ், அது என்ன ஸ்பீடோ மீட்டர் வர மாட்டேங்குது. வந்துருச்சு. இந்த ஸ்பீடோ மீட்டர் தான் கைஸ் கிளாசிக்காக இருக்குது, பார்த்தீங்களா இப்படி இருக்குது. ஆக்சுவலி கைஸ், இந்த மாதிரி சிமுலேட்டர் கேம்ஸு விளையாடுறப்ப நீங்கள் ஃபஸ்ட் பர்சனில் வச்சு ஓட்டுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் தேர்ட் பர்சனில் வச்சு ஓட்டினீங்கன்னு வைங்க, உங்களுக்கு கண்ணே தெரியாது. சொல்லப்போனால் முன்னாடி எந்த வண்டி வருதுன்னு கூட தெரியாது. நீங்கள் அதனால் இப்படி தான் வச்சு ஓட்டணுமே. நான் ஆக்சுவலி ஸ்டியரிங் வீல் இல்லாமல் இந்த ஆரோ தான் வைக்கணும்னு நினச்சேன். சரி, ஆனால் நமக்கு இதே பழகிடுச்சு. ஏன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் இதே தான். ஆனால் இதில் கொஞ்சம் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியானா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்பிள் மாதிரி இருக்குது பாருங்க, அதனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போனோம், மறுபடியும் ஆடு வருது, நடுவில் ஆடு வந்துருச்சு கைஸ். சாரி மன்னிச்சிருங்க. என்ன பண்ணேன், இந்த மொபைல் கேமு எதை வீடியோ போட்டாலும் ஆடு போட்டுறானுங்க. ஆனால் நான் விளையாடுனதுலேயே பயங்கரமாக ஆடு போட்டதுன்னா இந்த கார் டீலர்ஷிப் சிமுலேட்டர். ஐயோ, அது என்ன சொல்கிறேன், 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் கூட பரவாயில்ல கைஸ், நிமிஷம் வருது கைஸ். ஐயோ, அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தான் லென்த்து. பட் ஆனால் எவ்வளோ நேரம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக 1 மணி நேரம் உட்காந்து, 20 நிமிஷத்துக்கு 1 மணி நேரம் உட்காந்து 40 நிமிஷத்துக்கு ஆடு தான் கிட்டத்தட்ட போட்டானுங்க. அதுவும் போட்டாடே திரும்ப போட்டானுங்க பாருங்க. ஐயோ வெறியா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் கைஸ், நான் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இது எங்கே, ஓகே கண்ட்ரோல்ஸ் போகணும். இப்போ நான் மெயின் மெனு கொடுத்தேன்னா இதில் வரும்ல. ஐயோ கைஸ், தெரியாமல் கொடுத்து விட்டேனே மெயின் மெனுவை. இருங்க கைஸ், இப்போ மேப்பில் கரெக்டாக பார்ப்போம். இன்னும் பாதி கிலோமீட்டர் கைஸ், 112, 244 112 போச்சுன்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கைஸ் நமக்கு. ஓகே, இந்த பாருங்க, இப்போ நான் இங்கே வச்சு ஓட்டுறேனே இந்த ஆங்கிளில் உங்களுக்கு ஏதாவது முன்னாடி தெரியுதா பாருங்க. அதனால் நீங்கள் இந்த ஆங்கிளில் வச்சு ஓட்டினீங்கன்னா அதோட கைஸ் இந்த கேமில் எனக்கு ஒன்றே தான் கைஸ் பிடிச்சிருக்குது. மற்ற கேம்லலாம் வந்து அவன் நடக்கிறது மட்டும் தான் கொடுப்பான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி விண்டோஸ் இறக்கலாம். இதுதான் இந்த கேமில் ஒரு நல்ல ஃபீச்சர். இது அப்புறம் இந்த பவர் மோடு அது என்ன இது நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்களேன், ஓனோ ஏப்பா டேப்பா. ஆனால் இது பார்த்தீங்களா கைஸ், ஜன்னலை மூடின உடனே சவுண்டு சுத்தமாக கேட்கல. ஆனால் இப்போ நான் ஜன்னலை ஃபுல்லாக திறந்துன்னு வைங்களேன், பார்த்தீங்களா வண்டியோட இன்ஜின் சவுண்டு அப்போ கேட்கும். அதில் பீக்கன் லைட் இருக்குது, ஆனால் அதுக்கு பீக்கன் இல்லை. சிறப்பு. கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறேங்க. நான் இதை கான்சென்ட்ரேட் பண்ண விரும்பவில்லை. இதை கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாமே சொதப்பும். இன்னும் டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் கூட இருக்குது கைஸ் கேம்ஸு. நானும் அது லிஸ்ட் போட்டிருக்கேன். அதில் எதாவது என் ஃபோனுக்கு செட் ஆகாதுங்கிறத பொறுத்து, அதோட ஆக்சுவலி ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம்னு பார்த்தேன். ஆனால் அது நம்ம ஃபோனுக்கு செட் ஆகாதுன்னு நமக்கே தெரியும். எந்த இருக்கிறதுலேயே ஒரு டம்மி ஃபோனில் உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் கைஸ். இதுக்காகவே நீங்கள் எல்லோரும் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ். நம்ம சேனல் ரொம்ப நாளாகவே 543 இருக்குது, முக்கியம் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா அது 600 ஆகலாம், 1K ஆகலாம், 2K ஆகலாம், 3K ஆகலாம். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ், ஓ நோ இதை பார்த்தீங்களா கைஸ், உங்ககிட்ட பேசினதில் நான்
வண்டியை திருப்பி விட்டேன். சைக் இதுதான் கேஸ் பேசாமல் ஓட்டணுங்கிறது. ஓகே, இன்னும் 100 கிலோமீட்டர் கேஸ். நான் அதில் பாதி அதை கலந்துட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம 205 கிலோமீட்டருக்கு வந்துட்டோம். பிரேக் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக இல்லை, கொஞ்சம் லேட்டாக திருப்பிட்டேன் கைஸ். வீடியோ ஆன் பண்ண வந்ததுன்னா அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் கிட்ட 205 கிலோமீட்டர் வந்துட்டேன் கைஸ். சரி கைஸ், வீடியோ எடுத்து இந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு எடுங்க. பாருங்கள் கைஸ், இந்த வண்டியில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஜன்னலை மூணுனாலே நாய்ஸ் கேன்சல் ஆகிடுதா பார்த்திங்களா? அதே மாதிரி லோடு நான் எடுப்பேன். இந்த கேமை நல்லா டெவலப் ஆகிறோம். அப்புறம் நாமளும் அந்த அளவுக்கு பெரிய லோட்லேருந்து பெரிய வண்டியிலேருந்து எல்லாத்தையும் மாற்றுறோம் கைஸ், மாற்றுறோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே போய் இன்னும் 200 கிலோமீட்டர் தாங்க ஆச்சு. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. பாருங்களேன், இந்த பாருங்கள், லிட்ரலி இப்போ வந்துட்டேன் 215. அதாவது இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. 30-35 அந்த மாதிரி தான் வரும். கரெக்டாக யாராவது கேல்குலேட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ கமெண்ட்ஸில் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் கேல்குலேட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி நானே சொல்லிவிடுவேன். ஆனால் நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் சொல்லணும். இந்த வண்டி ஆனால் சூப்பராக போகுது சொல்லப்போனால். ஏன்னா நான் இதை வச்சு நான் 110 போனேன். ஆனால் இடிக்காமல் ஓட்டணும், அதுக்கு ஹைவே வேணும் கைஸ், நல்ல ஹைவே. இந்த இடத்துல கூட நம்ம 110 போகலாம். போனோம். இப்போ ஒரு பெரிய டர்னிங் ஆகுது கைஸ், சிறப்பு. வண்டியை பிரேக் அடிறான்ற மாதிரி அடித்து வண்டியை பிரேக் அடிக்கணும், இல்லைனா அப்புறம் வண்டி கவுந்துரும். ஆக்சுவலி நான் நடுவில் ஒரு ஆக்சிடெண்ட் கூட பட்டேன் கைஸ், அதனால தான் வண்டியோட ஹெல்த் அவ்வளோ கம்மியாயிடுச்சு. அது என்னவென்றால், நல்லா தான் போயிட்டு இருந்தது, 110 போனேன்ல, அதனால் வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு லைட்டாக திரும்பினேன், வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நமக்குன்ட்டே வந்தான் பாருங்க ஒருத்தர் லாரிக்காரன், அவன் வந்து நம்மளை காப்பாற்றினான். ஆனால் என்ன, அவன் ட்ரெய்லர் இல்லாமல் பின்னாடி எதுவுமே இல்லாமல் இருந்தது, வெறும் லாரி மட்டும்தான். அவன் வந்து காப்பாற்றினதால தான் கேஸ் நம்ம வண்டி ஸ்டேபிள் ஆச்சு சும்மா. ஆனால் அவன் வண்டி போயிடுச்சு இடிச்ச இடியில். ஓனம் பிரேக் அடி. ஆனால் நம்ம வண்டி கௌரவம் இல்லாமல் திருப்பினதுல தான் லைட்டாக ஸ்டெபிலிட்டி கம்மியாயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த இடத்தோட நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம், நம்மளோட லொக்கேஷனுக்கு வந்துருச்சு. அதோட கைஸ், இந்த கேமில் நீங்கள் நடந்தீங்கன்னா கூட ரொம்ப தூரம் கூட நடக்க முடியாது உங்களால். அதுவும் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் போனீங்கனாலே உங்களை அப்படியே டெலிபோர்ட் பண்ணி விட்ருது இந்த கேமு. ஏன் அந்த சைட் போகக்கூடாதுன்னு வழி வச்சுருக்குது. இப்போ நம்ம இதை முடித்தா நமக்கு 2000 ரூபா கிடைக்கும் கைஸ். அதாவது அது டாலரா இல்லை என்னென்னு தெரியல. ஆக்சுவலி இது யூரோப்பியன் கரன்சி, அது மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு யூரோப்பியன் கரன்சி நேம் தெரியாது கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கோ. கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி இந்த கேமில் வேறு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லுங்கள். இல்லை ஏதாவது மாடு அந்த மாதிரி ஏதாவது கூட போடலாமான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் மாடு போட முடியாது, ஆனால் பிசியில் போடுவாங்க. ஓப்பா, யூரோ ட்ரக் சிமுலேட்டரில் ஆக்சுவலி பிசியில் போடுவாங்க. ஆனால் மொபைல் எடிஷனுக்கு அது செட் ஆகுமான்னு தெரில. மொபைல் எடிஷனில் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது யூரோ ட்ரக் சிமுலேட்டர் மாதிரி தான். ஆக்சுவலி அதே கம்பெனியோட தான், அதனால தான். ஐயோ, பிரேக் அடிக்கணும். ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் எடுக்கணும் கைஸ். கொஞ்சம் ட்ரை பண்ணி ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் எடுக்கணுன்ற இந்த லாரி பற்றியா ட்ரெய்லர் கலர் கொடுக்காது. பரவாயில்ல கைஸ், இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் ஆகுது நமக்கு போதும். ஏன்னா இப்போ தான் இங்கே தான் திரும்பணும். ஓ, நான் கேமரா வச்சுருப்பேன் கைஸ் தெரியாமல். ஓகே, இப்போ நம்ம இதில் பார்க்கிங் வேறு பண்ணணும். அதுதான் ஒரு கடுப்பான ஒரு விஷயம். எங்கே பார்க் பண்ணணுன்னு தெரில. பார்க்கிங் இங்கே ஒரு நிமிஷம் கைஸ், நான் எங்கே பார்த்துட்டு வர ஃபஸ்ட்டு அதை
அடங்கு இந்த விண்ட்ஷீல்டு வேறு. ஓகே கைஸ், கண்டுபிடிச்சிட்டு அங்கே தான் நேராக போகணும் போகிறது. நம்ம தான் தேவையில்லாமல் ரைட்டு திருப்பிட்டு வந்திருக்கோம். இது பாருங்கள், கம்பெனி இங்கே தான் இருக்குது. ஐயோ, பிரேக் 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 அடி பிரேக் அடி. இப்போ இதை பார்க் வேறு பண்ண சொல்லுவானுங்க. ஆட்டோ பார்க்கு ஃபெசிலிட்டி இருக்கா? ஓ, ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் என்ன காசு கொடுத்து வீடியோ பார்க்கணும் பாருங்க. நம்ம பார்க்கே பண்ணிவிடுவோம். பார்க்கிங் தானே ஈஸியாச்சு, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இது மாதிரி நல்லா பார்க்கிங் பண்ண முடியாது பஸ். கரெக்ட் ட்ரெய்லரங்கள் இல்லை, அது எனக்கே தெரியும். ஓகே, எங்கே நமக்கான கேஷ் வரணும் இந்நேரத்துக்கு? ஒரு நிமிஷம் கைஸ், வண்டி மாட்டிக்கிச்சு. ஸோ கைஸ், நம்ம வெற்றிகரமாக வந்து இந்த ட்ரக்கையும் ட்ரெய்லரையும் பார்க் பண்ணிட்டோம். ஸோ நான் இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன் கைஸ். இருங்க, நம்ம வண்டியை கடைசியாக பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு. ஓ கைஸ், டேமேஜ்லாம் ஆகலை பாருங்கள், அந்த அளவுக்குலாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பார்த்தா தெரியாது. இதை பார்த்தீங்களா, எந்த டேமேஜ் ஆகலை. ஸோ அப்போ நம்ம க்ளீன் ட்ரைவ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until this, bye bye from Devil Tamil Gaming and Facts. Thanks for watching. For more videos, subscribe and like the channel guys. Thanks for watching.